இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026-2027 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழ்நாடு சட்டமன்றம் 17ஆம் தேதி காலை கூடியது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பட்ஜெட் உரையை வாசித்தார். ஆனால் முன்னதாகவே தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை விமர்சிக்கும் வகையில் இதனை மாபெரும் காது குத்து என்று அதிமுகவினர் பத்திரிகையுடன் வந்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுக உறுப்பினர்கள் வழக்கமான எதிர்ப்பு முறைகளுக்கு சற்று அப்பாற்பட்டு இந்த முறை கையில் ஒரு அழைப்பிதழுடன் வருகை புரிந்தனர். அது மாபெரும் காது குத்தும் விழா என்ற தலைப்பில் அச்சிடப்பட்டிருந்தது. அந்த அழைப்பிதழில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது: மாபெரும் காது குத்தும் விழா. கடந்த 4.5 ஆண்டுகளாக பட்ஜெட் என்னும் பெயரில் தமிழ்நாடு மக்களுக்கு நடத்தப்படும் மாபெரும் காது குத்தும் விழா இந்த வருடமும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. நாள் பிப்ரவரி 17, 2026. இடம் தமிழக சட்டமன்றம். நேரம் காலை 10 மணி முதல். இவ்விழாவிற்கு தலைமை தாங்குபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னின்று காது குத்துவார். மேற்படி விழாவில் கூவம் சுத்திகரிப்பிற்கு நிதி, சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு நிதி, சிங்கார சென்னை திட்டத்திற்கு நிதி என்று விதவிதமாக காது குத்தப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பின் குறிப்பு: சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வாடகை, மின் கட்டணம் என பல்வேறு முறைகளில் மொய் வைக்கலாம் என்று கிண்டலாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த அழைப்புதலை விநியோகித்து ஊடகங்களிடம் பேசிய போது பட்ஜெட் என்ற பெயரில் மக்களின் காதுகளை துளைப்பதுதான் திமுகவின் வழக்கம் என்று கூறினர். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.